விக்னேஸ்வராய நமக. குலதெய்வம் துணை. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த 2024 கார்த்திகை மாத பௌர்ணமி, கார்த்திகை மகா தீப திருநாளும் பௌர்ணமியும் வெவ்வேறு நாளில் வருகின்றது. இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி எந்த தேதியில வருது? 2024 கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி நேரம், பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் நடைபெறும் எப்போது வருகிறது மற்றும் இது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதம் வருகின்ற பௌர்ணமி நாளுக்கு வெவ்வேறு சிறப்புகள் உள்ளன. ஆவணி மாத பௌர்ணமி தட்சிணாயன காலத்தில் முதல் பௌர்ணமி, ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் நடைபெறும். அதே போல் கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடப்படும். மேலும் திருவண்ணாமலை மகா தீபம் ஏற்றப்படும். கார்த்திகை மாதம் 2024 பௌர்ணமி எந்தெந்த தேதியில் வருது? 2024 கார்த்திகை மாத பௌர்ணமி திதி நேரம், பௌர்ணமி அன்று கிரகணம் எப்போது வருகிறது மற்றும் இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிசம்பர் மாதம் வரும் கார்த்திகை பௌர்ணமி டிசம்பர் 14 சனிக்கிழமை அன்று வருகிறது. இந்த கார்த்திகை மாதம் 2024 பௌர்ணமி திதி நேரம் டிசம்பர் 14, 2024 சனிக்கிழமை மாலை 4:16 முதல் டிசம்பர் 16, 2024 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:13 வரை இருக்கிறது. இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி டிசம்பர் 14 சனிக்கிழமை மாலை துவங்கி ஞாயிறு பிற்பகல் முடிகிறது. இந்த 2024 கார்த்திகை மாத பௌர்ணமி முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத பௌர்ணமி ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோணும். அந்த வகையில் கார்த்திகை மாத பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வருகிற கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் ஏற்படுது. சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகையில் சந்திரன் இருக்கும்போது மற்றும் செவ்வாய் ராசியான விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிற நாளில் 2024 கார்த்திகை பௌர்ணமி வருது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் வரும் பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரத்து தான் ஏற்படும். ஆனால் 2024 கார்த்திகை பௌர்ணமி ரோகிணி நட்சத்திரத்தில் வருது. எனவே கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலை தீபம் மகா தீபம் ஏற்றும் நாளில் தான் பண்டிகை கொண்டாடுவது. அதற்கு அடுத்த நாள் கார்த்திகை மாதம் பௌர்ணமியாக வருது. ஒரு சில ஆண்டுகள் இது போல நட்சத்திரங்கள் மாற்றம் வருவது ஒரு இயல்பு தான். திருவண்ணாமலையில் மகா தீபம் டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமையே கார்த்திகை நட்சத்திரம் வர்றது நாள் அப்படிங்கிறதுனால அது ஏற்றப்படும். இந்த பாண்டிச்சேரியில் உள்ள திருக்காமீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில பௌர்ணமி திதி வரும்போது சனிக்கிழமை திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல முடியாதவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறீங்க அப்படின்னா கோகிலாம்பிகை உடனோட திருக்காமேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்யலாம். ஏன் அங்கே தரிசனம் செய்யணும்? என்ன சிறப்பு? திருவண்ணாமலையில் சாபம் பெற்ற பிரம்மனுக்கு சாப விமோசனம் கிடைத்த ஆலயம் இது. ஞாயிற்றுக்கிழமை வரும் பௌர்ணமியில் இந்த கோவிலில் விசேஷமான பூஜைகள் அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய காலகட்டம். அந்த கோயிலுக்கு போனால் மிக நன்மையான பலன்கள் ஏற்படும். இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி 2024 ஆண்டு சனிக்கிழமை அன்று வருவதனால சிவபெருமானும் மற்றும் பார்வதி தேவி வழிபாட்டுக்கு அடுத்த பெருமாள் வழிபாடும் சனீஸ்வர பகவான் வழிபாடுக்கும் உகந்தது. இந்நாளில் தானம் செய்யக்கூடிய எந்த பொருளை தானம் செய்தால் பல மடங்கு புண்ணியங்களை தருவதோடு மட்டும் இல்லாமல் சனி தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2024 கார்த்திகை பௌர்ணமி இந்த திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல உகந்த நேரம் அப்படின்னா டிசம்பர் 14, 2024 சனிக்கிழமை மாலை 4:16 மணிலேருந்து பௌர்ணமி திதி தொடங்குது. இரவு முழுதும் அடுத்த நாள் பிற்பகல் 3 வரை நீடிக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த நேரங்களில் கார்த்திகை தீபத்தை வழிபட்டால், பௌர்ணமியில் வழிபட்டால் மிகப்பெரிய நன்மை பலன்கள் ஏற்படும். ஒவ்வொரு அடியும் திருவண்ணாமலை அந்த சர்க்கிளில் வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒவ்வொரு அடி வைக்கும்போது மகா ஈஸ்வரனுடைய கோயில் செங்கலை நாட்டி வருவதற்கான புண்ணியத்திற்கு சமமானது. நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு அடி வைக்கும்போது அந்த புண்ணியம் மகா கோயிலை கட்டக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் வைக்கக்கூடிய அந்த புண்ணியமானது கிடைக்கும். இது நீங்கள் திருவண்ணாமலையிலும் பண்ணலாம், அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயிலும் பண்ணலாம். சிவ வழிபாடு எங்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க சிவன் கோயிலில் 108 தடவை சுத்த முடிஞ்சால் சுற்றுங்க. வயசானவங்களுக்கு கிடையாது, குழந்தைங்களுக்கு கிடையாது, முடிந்தவர்கள் செய்யலாம். இல்லை எனக்கு அவ்வளோலாம் 108 பண்ண முடியும், 27 சுற்றுங்க, 9 சுற்றுங்க. ஆனால் மனதார நீங்கள் கடவுளை நினைத்து சுற்றும்போது கண்டிப்பாக இந்த கார்த்திகை பௌர்ணமி அதற்கான நல்ல பலன்கள்
கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் மகா ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரனை நம்பி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காலானது உங்க வாழ்க்கையில எடுக்குகின்ற ஒரு படி மேல் அப்படின்னு சொல்லலாம். அந்த படி உங்களுக்கு வெற்றி படியாக மாற்றி அது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவினை உங்களுடைய உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வேறு இன்னொரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவதற்கு அஸ்ட்ரோ சஃப்னா அவர்கள். நன்றி, வணக்கம்.